அழகசையனல் பாத்திடும் குமரா பார்வத் போற்றிடும் திருப்பதி முருகா வண்ணமயில் ஏறி வரும் வடிவேல் அழகா பல்லிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே போதும் வாய் குமரா என்ற வல்லவரின் வாக்கு கிடைக்கி இந்நாட்டை ஆண்டு வரும் மன்னருக்கு மனைவியாக வைக்கப்பட்டு வைத்தீஸ்வரர் என்று பெயர் பெற்று யாதொரு குறையிலும் வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் எனக்கு முன்பதாக வரக்கூடிய எந்த அழகே என்னடா டேய் யார் அது என்னடா மேல ஏறிக்கின்னு போற டே பாலு என்னடா ஏறுற மேல நீ ஏடா என்ன நானடா அம்மா மேல ஏறணும் நீ ஏடா என்ன நானடா ஏறணும் அதுக்குதான் வரீங்களா அரக்கோணத்துல இருந்து ஏமாளி யாரும் அப்பன புள்ளியும் ஆமா ஆமா ஆளுக்கு மாத்தி மாத்தி ஏறதுக்கு வரீங்க ஆமா 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 டேய் என்ன ஏறறவங்க யாரவங்க எங்க மச்சான் இவரு யாரு எங்க சகல படிச்ச இல்ல அண்ணன் தம்பி டேய் அண்ணன் தம்பியா சகல படி அண்ணன் தம்பி ரெண்டு ஒண்ணுதான் ரெண்டு ஒண்ணுதான் டேய் அண்ணன் தம்பி சகல படி ஒண்ணா ஆமா டேய் இருவருக்கு இரு வித்தியாசம் இருக்குடா சகல படி வேறு அண்ணன் தம்பி வேறு அது எப்படி உடன் பிறந்தாலும் அண்ணன் தம்பி பங்கு பங்காளி அண்ணன் தம்பி சித்தப்புள்ள பெரியப்புள்ள அண்ணன் தம்பி ஆமா டேய் சகல படிக்கு தனி மௌத்தமே இருக்குடா அது எப்படி மௌத்தா டேய் பங்காளி பாதியிலே பதபாத்தி வெட்டிடுவான் டேய் கூட பிறந்து பங்காளி ஆயிடுவான் ஆமா டேய் சொந்த பந்து எல்லாம் கைவிட்டாலும் சாவறதுக்கு இருக்கிற ஒரே ஒண்ணு மட்டும் தான்டா யாரு சகலப்படி வரும் சகலப்படி யார் சகலப்படி எனக்கு டேய் சகலப்படின்னு கூப்பிட்டேடா ஏதோ வாய் தவறி ஒரு பேச்சுக்கு சகலப்படின்னு சொல்லிட்டேன் கூட அந்த சகலப்படிக்கு என்ன அர்த்தம் இருக்கு தெரியுமா என்ன அர்த்தம் ஒரே குடும்பத்துல பொண்ணு எடுத்தா சகலப்படி ஒரே ஒரு வீட்டுல அக்கா தங்கச்சி கட்டிக்கினா சகலப்படி ஒரே ஒருத்தி ரெண்டு பேர் கட்டிக்கினா சகலப்படி இது 3 ரகம் இருக்கு இந்த 3 ரகத்துல உங்க ரெண்டு பேர் உறவு எப்படிப்பா ஒரே ஐயா நீங்க சொல்லுங்க என்னப்பா சொல்லம்பா உறவு முறை ஒரே பண்ண நாங்க ரெண்டு பேர் கட்டிக்கிறோமா இல்ல நீங்க சொல்லுங்க இவர் சொல்லட்டும் என்ன நேத்து எங்க ஆட்டம் ஆடிட்டு வந்தோம் தேவகா ஒரு பக்கத்துல தான் இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நேத்து நான் எங்க வீட்டுக்கு போனேன் தேவிலா பக்கம் ஆடிட்டு வந்தோம் ஆமா நேத்து நான் எங்க வீட்டுக்கு போனேன் எங்க போறீங்க நம்ம வீட்ல தங்கிட்டேன் எவ்வளவு நெக்கு பத்தியா டேய் நம்ம வீடு நகை யார் வீட்டுக்கு நீ வந்து தங்கறா டேய் எந்த ஊரு வீட்டுல பக்கத்துல அருங்கோளா நான் எப்படா போயிட்டு வர்றது டேய் அது பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பத்துங்கற அரகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல தித்துல டேய் வேற இடம் தெரியாதுடா டேய் டேய் மூதாவி நான் வீட்டுக்கு போல வெட்டிக்காரனா பேச தெரிஞ்சவர் புத்திசாலி ஆமா படுத்துக்கிட்டு இருக்கு சொல்ல சொன்னாரு நானே ஏன் வீட்டுக்கு போனேன்ற அந்த கம்யூனிட்டி வாங்கி குடிக்க சொல்ல தெரியலையான்னு கேக்குறாரு நான் 2 நாள் 2 கட்டிங் வாங்கி கொடுத்தாருமா நேத்து ஏன்டா வாங்கி கொடுத்தாரு 2 வாங்கி கொடுத்தாரு நேத்து இல்ல முந்தின நேத்து இல்ல சித்திரை மாசத்துல இருந்து வாங்கி கொடுத்துங்கறாரு ஏமா ஒரு அண்டால வாங்கி கொடுத்தமா அண்டால வாங்கி தரதுலடா குடிச்சிட்டு நீ எங்கனா படுத்துக்கற குடும்பத்தை பாத்துக்கறவர் அவர்தான் நேத்து நீ எங்க படுத்துனந்த நான் புளிமா தள்ளி படுத்தேன்டா நான் எங்க படுத்துனந்த ஓவர் ஆச்சு 2 வாங்கி கொடுத்தா கட்டி வாங்கி கொடுக்கறதால 2 வாங்கி கொடுத்தாரு புளிமா தள்ளி படுத்து தூங்கிட்டா நான் வீட்டுக்கு நானும் உன் கூட தான் படுத்துனந்த வெயில் ஒண்ணும் முடியல உள்ள போய் படுத்துக்கணும் பெட் மேல டேய் யா வீட்டுல பெட் மேல நீ படுத்துங்க ஆமா அப்ப எம்மனே கேங்க போயிண்டா டேய்
சக்க கிடையாது, மாநில கிடையாது. என்ன டேய் என்ன? ஏண்டா ஓசில வந்தா பெனாயில குடிக்கிற பொறம்பாக்கு நாயே. என்ன? ஏண்டா அவர் ஒரு கோட்டர் எக்ஸ்ட்ரா வாங்கி தராரு, கொஞ்சம் யோசித்து இருக்கலாம்ல. நமக்கு ஏன் வாங்கி தரா? இருக்கிற 15 பேர் இருக்கிறாங்க, அவ்வளவு அந்யோன்யமா வில்லேஜ்காரன் அவர் ஒன்னா போறாங்க வராங்க. ஒரு நாள் ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு போறாரு அவருக்கு. இது எல்லாம் கிடையாது கிடையாது கிடையாது. உனக்கு வாங்கி கொடுக்குறாரு. அதான் காரணம் புரியல. பாஜாரு எல்லாத்தையும் சொல்றாரு, அவருக்கு ஏதாவது வாங்கி தந்திருக்காரு இல்ல நிர்வாகி ஏதாவது வாங்கி தந்துக்கிறாரு இல்ல. டேய் என்ன? அவ்வளவு அன்பா பேசுறேன், இது வரைக்கும் ஒரு சாக்லேட் கூட கிடையாது. ஒரு கம்பெனி ஓனர் நீ, ஆ. ஒரு சாக்லேட் கிடையாது. உனக்கு மட்டும் வாங்கி வாங்கி தரேன். நம்ம சகலபடி டேய் அடேடே இப்பதான்பா புரியுது. டேய் அந்த நாலுல என் வீட்டு பக்கம் சகல பண்ணி சொல்லவே சொல்லாத. என்னடா இது? நான் யாருமே 15 பேர் எனக்கு எதிரே ஒரு டீ கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. ஆமா. ஒரு பிஸ்கெட் ஒரு பானி பர்கர் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. ஆமா. வா அலிமுத்தா வா 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 வாங்க இட்டு மாதிரி வாங்கி 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 கொடுத்தானே இப்பதான்பா புரியுது. அடே அடே அப்படியே நடக்குது. அடே அந்த நாளைக்கு என் வீட்டு வாசல் நடக்கும் வெட்டணும். அவர் வரவே தேவையில்ல இதுக்கப்புறம். ஆமா அவர் புளிமர் தடியில படுத்துந்தா போதும், ஆ. உன் தங்கச்சி உன் பொண்டாட்டி குட்டக்காரிக்க வந்துருவா. ஆம். ஏய் டீ போட்டு வருவாங்கடா, ஒரே சந்தேகம்டா உனக்கு. டேய் அது கூட உனக்கு டீ போட்டு வரா? மொத்த நாளைக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி. டேய் போன வருஷம் இதே மாதிரி தான் சொன்னேன், உன் தங்கச்சி பெட்டிக்காரன் தள்ளி முட்டான். ஏமா அந்த கதை எதுவும் பேசாத. என்ன சப்ஜெக்ட் அது மட்டும் பேசு. ஏண்டா பெட்டிக்காரன் தான் உங்க குடும்பத்துக்கு நல்லா பிடிச்சவங்களா? நாங்கெல்லாம் யாரும் கண்ணுக்கு தெரியாதா? இல்லம்மா எங்களால யாரையும் கூட்டு போக மாட்டேங்க. போன வருஷம் வந்தான் உங்க அம்மால அவனை தேடிங்கிறனா தேடவே தேவையில்ல. 6 மாசமா நேத்தா போன் பண்ண, 6 மாசம் முழுகாமக்குதான் உன் தங்கச்சி. என் தங்கச்சியா இன்னும் ஒரே ஒரு 4 மாசம் தான். 4 நாள் இட்டு போன பாவம். தாய் மாமனா போறடா நீ. மரியாதை கட்டு மூடும். டேய் ஏண்டா எப்போதும் சொல்வாங்க பெரியவங்க, டேய் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கணும் சொல்லுவாங்க. வந்தது வராதது பார்த்தாங்க அம்மானு கேக்குறியே, அவங்கள போயிட்டு யார் அவங்க மாமா மச்சான்றியே சொந்த பந்தால குடும்பத்துல வச்சுக்கோ, வீட்டுல வச்சுக்கோ. எப்ப நாடக பேக தூக்குடியோ அன்னையோட சொந்த பந்தத்தை விட்டுடணும். டேய் கோபத்தை விட்டுடணும், மான ரோஷத்தை விட்டுடணும். கூத்தாடிக்கு முறை கிடையாது, முறை கிடையாது, கொலக்கட்டிக்கு தலை கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம குடும்பத்துக்கு யாரு அவங்க 2 பேரும்? இப்பத்தியே அவங்க 2 பேரும் அப்பா அம்மா தாய் தகப்பன். ஒரு குடும்பத்துக்கு தாய் தந்தில்னா அது குடும்பமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்துக்கு தாய் தந்து அவங்கள வந்த உடனே ஓத்தாங்க அம்மானு கேட்கிறீங்க, தவறு தப்புதாம்மா. ஏய் தெரிஞ்ச தெரியாமல தவறு செஞ்சுட்டு இருந்தாலும் ஐயா கிட்ட போய் மன்னிப்பு டேய் ஏகிட்டே அம்மே என்னடா மன்னிப்பு கேக்குறான். அவங்க நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நானு. மன்னிப்பு கேட்கணும் அர்த்தம். No why? ஐயா No mama. ஐயா Hey what என்னடா? ஏய் அவரை நினைக்காதே. எப்பொழுதும் பெத்தவங்க நம்ம பிள்ளைங்களே வாத்தாங்க அம்மானு கேட்பாங்க, வாடா போடான்னு கேட்பாங்க. அதெல்லாம் தவறா நினைக்க கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் சரி ஏத்துக்கிட்டு தாகணும், மன்னிப்பு கேட்டுங்க. ஐயா Nara potnya. உண்மையான கருத்து தான். கரெக்டா சொன்னாங்க. பட்டுன்னு இல்ல பட்டுன்னா பட்டுன்னா மட்டும் என்ன? பொம்பளை ராஜான்னு கூப்பிடலாம், குட்டின்னு கூப்பிடலாம். பட்டுன்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? பட்டுன்னு யாரு கூப்பிடுவாங்கடா? ஏய் பட்டுன்னு யாரு கூப்பிடுவாங்க? அத பொம்பளை தான் பொம்பளை தான் கூப்பிடுவாங்க. உன்னை அப்படிதான் கூப்பிடுறா. அப்படி பொம்பளை ஆம்பளை மனானே. டேய் வெட்டிக்கார நீட்டு போய் வீட்டுல விட்டு நீ புளிவார் தண்ணி பத்துக்கிறீ, வேற என்னடா அர்த்தம்? டேய் ஒரு குடும்பத்துல ஒரு பொம்பளை கெட்டு போறானா அது காரணம் யாரு? ஆம்பளை ஆம்பளை. அதே ஆம்பளை கெட்டு போறானா வீட்டுல யாரு? பொம்பளை. டேய் உன் குடும்பத்துல கெட்டு போறது உன் பொண்டாட்டிக்கு காரணம் நீ தான். நான் நீ ஒழுங்கா வீட்டுக்கு போனா பெட்டுக்காரி அவன் வீட்டுல போய் படுக்கிறாரு. நான் எங்க படுறேன்? அப்படியே போனா கூட நீ பெட்டு மேல படுத்தா இருந்தாலும் எங்கன்னா வரணும், எங்கன்னா பட்டு நான் என் பெட்டு மேல படுக்கிறேன். நாய் நக்கிறது கூட தெரியாது படுத்துங்க. என்னடா தெரியும்? ஒண்ணும் பேசாத போ. போடா. ஐயா Nara payah என்னடா? என்ன பண்ண கேட்க மாட்டியா? No no. நோனவா ஏதோ ஒண்ணு. ஐயா என்னடா? ஐயா ம். நான் ஏதாவது தவற பேசினா மன்னிச்சிடுங்க ஐயா. சரி வை. ஐயா கேட்டமா ஐயா சொல்லுப்பா சகலபடி. மரியாதை கட்டு மூடும். வாடா படான்னு விட்டு கூப்பிட்டு ஏய் சகலபடி மட்டும் கூப்பிடாத. அந்த உறவுக்கு நிறைய ஸ்ட்ராங் இருக்குதுடா. ஒண்ணும் தேவையில்ல. நீ தானே சொன்ன என்னடா சகலபடி. வாய் தவிர சொல்லிட்டேன்பா.
ஆனா உங்க நாளைக்கு போய் அவளை கச்சேரி வச்சுக்கிறான். இதுல கம்பெனி போறேன் நீங்களாவா? என்ன அந்த கதையை எடுக்காத. கப்பல்ல யாரையும் சூப்பராஸ்திரி வச்சுக்கிட்டான். ஆம். நேத்தா நியூஸ் வந்து இது ஒண்ணு அது ரெண்டாவதா? அப்ப நான் எங்க போறேன்? நடுத்தரு புளியாமர அடிதான். ஓ, எத்தனை மாசம் அதுக்கு ஐயா சொல்லுப்பா. நான் ஏதாவது தவறா பேசியிருந்தா என் காலில் வந்து மன்னிப்பு கேளுங்க. ஏய் ஏய் தவறு செஞ்சவங்க காலில் விட்டா நீ காலில் விடுமா? நான் காலில் விடுமா? ஐயா நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தா காலில் மன்னிச்சிருங்க. சரிப்பா மன்னிச்சிடுப்பா. சொல்லி கட்டுப்பாடு மன்னிப்பு கேட்டேன். ஆமாண்டா. இப்ப என்ன கூப்பிட்டாச்சே நான் என்ன காரணம், நான் என்ன தவறு பண்ணேன்? எதற்காக அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன்? தப்பு செய்தேன். ஏய் தப்பு செஞ்சு மன்னிப்பு கேட்டேன். ஆமா. தப்பு செஞ்சு அடிச்சேன். சத்தியமா தப்பு பண்ணலையே. எது தப்பு செய்யல? சத்தியமா கிடையாது. சத்தியமா செய்யல. சத்தியமா பாட்டு பண்ணுவாங்க. ஆணியா? எங்க அம்மா மேல ஆணியா? அப்பா மேல ஆணியா? எங்க அப்பா மேல ஆணியா? உன் பிள்ளைங்க மேல ஆணியா? புள்ள மேல ஆணியா? உன் பொண்டாட்டி மேல ஆணியா? பொண்டாட்டி மேல ஆணியா? பூச்சாரி மேல ஆணியா? ஐயோ பொண்டாட்டி மேல வேகமா சத்தியம் பண்றா. பெத்த பிள்ளை மேல சத்தியம் பண்றா. ஏய் 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த தாய் மேல சத்தியம் பண்றேன். பூச்சாரி மேல மட்டும் வேணாம். அது இருக்கணும். இதெல்லாம் போடணும். அது இருக்கணும். ஒழுங்கா இருக்கிற இடத்துல ஒழுங்கா போயிருடா. எத்தனை பேசுறோம்? இருந்தாலும் எனக்கு திருமணம் முடிந்து 30 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அப்படி இருக்கும்போது எனக்கு 2 பெண் பிள்ளைகள் பிறந்தார்கள். பிள்ளைகள் பிறந்தவுடனே என்னுடைய கணவர் நாட்டு மக்களுக்கு புண்ணியத்தை சேர்ப்பதற்காக காசு சென்று விட்டார். அவர் சென்ற பிறகு நாடா வீடா வீட்டு மக்களா என்று பார்த்தார். எனக்கு நாட்டு மக்களும் என்று நாட்டு மக்களை தன் கண்ணிமை போல் காப்பாற்றி வருகிறேன். இருந்தாலும் பெற்ற பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தால் ஆக்கிவிட்டு இருவர் கன்னிப்பருவம் நீங்க மங்கப்பருவம் அடைந்து விட்டார்கள். எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்தார். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. லல்லல்லா லல்லல்லா ஆஹா ஆஹா. வணக்கம். தமிழ் பிறந்த நாடு, கவி பிறந்த ஏடி. நான் வாழ்வதோ ராஜவேங்கை நாடு. ராஜவேங்கை நாட்டு மகாராணிக்கு வண்டிக்காரவேல் என்ற பெயர் பற்றி சீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் என்னுடைய மனைவி வேள்வியை சந்திக்க வேண்டும். வேல்விழி.